ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவுல பழமையான ஆலயங்கள், அமானுஷ்ய ஆலயங்கள், அதிசயங்கள் நிறைந்த கோவில்கள் ஏராளமா இருக்கு. மனித அறிவுக்கும் அறிவியலுக்கும் எட்டாத பல நிகழ்வுகள் கோவில்கள்லயும் இந்த கலியுகத்துல நடந்துட்டு வருது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடையும் அதிசய கோவிலை பத்தி அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிடலாம். காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல காரணங்களால பல கோவில்கள் குறிப்பிட்ட நாட்கள் அடைக்கப்படுவது வழக்கம். அப்படி சிவலிங்கம் உடையும் நாட்கள்ல மட்டும் இந்த சிவன் கோவில் சிறிது நாட்கள் பூட்டி வைக்கப்படுது. இதுக்கான காரணம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. உலகம் முழுவதுமே பல அதிசயமான மற்றும் மர்மமான சிவபெருமான் கோவில்கள் இருக்கு. அத்தகைய ஒரு அதிசய சிவன் கோவில் இமாச்சல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. வழக்கமா நம்ம ஊர் கோவில்கள்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு தான் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு கோவில மின்னல் தாக்கி அங்கு இருக்கக்கூடிய சிவலிங்கம் உடைஞ்சி நொறுங்கக்கூடிய அதிசயமான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது எந்த கோவில்? எதுக்காக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடையுது? அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்ற ஆச்சரியமூட்டும் தகவல்களை தெரிஞ்சுக்கிடலாம். இமாச்சல பிரதேசத்தோட குழுவில் பிஜிலி அப்படின்ற மலை மீது அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் மகாதேவ் ஆலயம். பிஜிலி மகாதேவ் ஆலயம் இந்தியாவில் உள்ள மிக பழமையான சிவன் கோவில்கள்ல ஒன்றா கருதப்படுது. இந்த கோவில மின்னல் தாக்கி கருவறையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் மட்டும் துண்டு துண்டா உடையக்கூடிய அதிசயம் உலகிலேயே இந்த கோவில்ல மட்டும்தான் நடந்துட்டு வருது. இந்த நவீன காலத்திலேயுமே இதை யாராலையும் தடுக்க முடியல. எதுக்காக நடக்குது அப்படின்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நிகழ்வுக்கு புராணங்கள்ல கதை ஒண்ணு சொல்லப்படுவதா தல வரலாறு கூறுது. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு முறை குளந்த் அப்படின்ற அரக்கன் மலைப்பாம்பு வடிவம் எடுத்து பூமியில வாழ்ந்த உயிரினங்களை துன்புறுத்தி வந்திருக்கான். மந்தனாய் என்ற கிராமத்துக்கு வந்து அங்கு பாயக்கூடிய பியாஸ் அப்படின்ற நதியையும் தடுத்து நிறுத்தியிருக்கான். இதனால பல உயிர்கள் நீரில மூழ்கி இறந்திருக்கு. இத பார்த்து கோபமடைந்த சிவபெருமான் அந்த அரக்கனை வதம் செய்தாரு. இறந்த அரக்கனோட உடலையே பிஜிலி மலையா மாற்றியதாகவும் அதன் மீது மகாதேவ் கோவில் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அரக்கனை வதம் செய்ததுக்கு அப்புறமா இந்திரனை அழைத்த சிவபெருமான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துல மின்னல் தாக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டதா சொல்லப்படுது. சிவபெருமான் இட்ட உத்தரவின் அடிப்படையிலேயே 12 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி இந்த மலை மீது அமைந்துள்ள கோவில மின்னல் தாக்குவதா நம்பப்படுது. கோவில மின்னல் தாக்கினாலும் கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்படுவது கிடையாதாம். ஆனா கருவறையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் மட்டும் தூள் தூளா உடையும் நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது. மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடைந்து துண்டுகளானதுக்கு மின்னல் தாக்கி சிவலிங்கம் உடைஞ்சி துண்டுகளானதுக்கு அப்புறமா கோவில் புரோகிதர்கள் உடைந்த துண்டுகளை ஒன்றா சேகரிக்கிறாங்க. அந்த சமயத்துல கோவில கொஞ்ச நாட்கள் மூடி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடலை மாவு, பருப்பு, உப்பு சேர்க்காத வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து பசை போல செஞ்சு அந்த பசைய வச்சு உடைந்த சிவலிங்கத்தை ஒட்ட வைக்கிறாங்க. அந்த பசை காஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றி வழக்கம் போல அபிஷேகம், ஆராதனைகள், பூஜைகள் செய்யறாங்க. சிறிது நாட்கள்ல அந்த லிங்கம் முன்னாடி இருந்தது மாதிரியே காட்சி அளிக்குது. அதனால சிவலிங்கம் உடைஞ்சுதா இல்லையா அப்படின்றது கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த சிவலிங்கம் பழைய மாதிரியே காட்சி அளிக்குமா. இன்னைக்கு வரைக்கும் இந்த சம்பவம் நடந்துட்டு தான் வருது. இது எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த மர்மம் நீடிச்சுட்டு தான் வருது. இதே மாதிரி மர்மம் நிறைந்த கோவில்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி மற்றொரு பதிவுல பார்க்கலாம். நன்றி.